செரோட்டி, லீரா அந்த பக்கம்லாம் இருக்கு அப்படின்னாங்க. நீங்க அந்த ட்ரீ எங்க பார்த்தீங்க? வெளியில கொண்டு போக மாட்டோம், மண்ணை விற்கவும் மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் இருக்கிற மண்ணை வந்து எங்க தண்ணி பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு சில விஷயத்தை நீங்களும் எடுத்து சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. என்னோட சஜஷன்ஸ் ஹெல்ப் எதுவும் தேவை. அவங்களோட பழைய வீடை பார்த்து தான் தெரிஞ்சது கேரளா ஸ்டைல் கிடையாது. 50 வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நான் ஊருக்கு வந்த பிறகு ஒரு மாதமாக கண்டிப்பாக அவங்கள நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் மீட் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், தண்ணீர் தாகம் தீர்க்கும் தமிழர். அவரை தான் பார்க்க போகிறோம். யாருன்னு நீங்கள் யூகம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவரை பற்றி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, வீடியோ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவரை நம்ம வந்து மீட் பண்ணுவோம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு மாதமாக ட்ரை பண்ணேன், எப்படியாவது பார்க்கணுன்னு ரொம்ப யோசித்தேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு. ஆனால் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதை ரிப்ளை பண்ணிங்க, அது ரொம்ப நன்றி. ஸோ உங்களை பற்றி உங்களை எல்லாருக்கும் தெரியும், உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நிமல் ராகவன், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னி பக்கத்தில் இருக்க நாடியம் கிராமத்தில் இருக்கேன். நான் நீர் மேலாண்மை பணிகள் செஞ்சிட்ருக்கேன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு 20 மாவட்டம், இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு 13 மாநிலங்கள், அப்புறம் ஸ்ரீலங்கா, ஆஃப்ரிக்காவில் கென்யான்னு மொத்தம் 295 இடங்களில் எங்கெல்லாம் தண்ணி பஞ்சம் இருக்கோ, எங்கெல்லாம் தண்ணீருக்கான பிரச்சனைகள் இருக்கோ, அங்கெல்லாம் தண்ணீருக்கான வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். என்னையே ஈஸியாக கனெக்ட் பண்ண வச்சது 2 விஷயம். ஒன்று, நீங்கள் கென்யா வந்தது, நானும் வந்து உகாண்டாவில் இருக்கேன். ஸோ அதனால் ஒரு கனெக்ட் ஆனிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நான் பிறந்த ஊருக்கும் பக்கத்து ஊர், அது ஒரு ஃபீல். அது 2 விஷயம். அப்புறம் மண் சார்ந்து என்ன யார் பண்ணாலுமே அது நமக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஃபீல் கொடுக்கும், கனெக்ட் இருக்கும். ஆனால் நினைப்பாங்க வெளிநாடு போயிட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஃபீல் இருக்காதுன்னு. ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணுறேன். எங்களோட இந்த ஆஃப்ரிக்கா குரூப்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வீடியோவாவது உங்களோட வீடியோ சர்க்குலேட் ஆகும். என்னன்னா இவங்க சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ நீங்க வந்து இதை எப்படி நீங்க இன்ஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லலாமா? இதை ஆரம்பிக்கிறது அழகா இருக்கு, இருக்கட்டும். சரி, இருக்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னி உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பேராவூர்னிங்கிறது வந்து 1998 2000 இந்தியாவிலேயே அதிகம் தேங்காய் உற்பத்தி பண்ற இடம். ஸோ அந்த மாதிரியான இடம். ஆக்சுவலி ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் வந்து தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதி வந்து தென்னை விவசாயத்துல ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அது அவ்வளவா தெரியாது வெளியில. பெரும்பாலான விவசாயிகள் வந்து தென்னையை நம்பி தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட விவசாய குடும்பத்துல ஒருத்தன் தான் நானும். ஸோ எங்களோட வாழ்வாதாரம்ங்கிறது இந்த தென்னையை நம்பி தான் இருந்துச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி குறிப்பாகவே வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஊரோட அருமை புரியும்னு சொன்னீங்க. நானும் வெளியில தான் இருந்தேன். ஸோ நான் அந்த பணிகள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் துபாயில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு லீவுக்கு இங்க வர்றப்பதான் இந்த கஜான்னு ஒரு புயல் வந்தது. ஸோ அந்த புயல் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை இங்க கொடுத்துருச்சு. என்னாலயும் அதை ஃபீல் பண்ண முடியும். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு லைஃப்ல மறக்கவே முடியாத இதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலைமையில இருந்துச்சு. ஸோ அது பெரிய விஷயங்கள், நிறைய விஷயத்த இங்கே மாத்துச்சு. இந்த பகுதியே நீங்க வந்து கஜாவுக்கு முன் கஜாவுக்கு பின்னு நீங்க வந்து பிரிச்செடுத்து அந்த மாதிரி தான் இந்த பகுதியை மாத்துச்சு. ஸோ அந்த புயலோட தாக்கம் நிறைய வேலைகள் பண்ண வச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஃப் ஒர்க்ஸில் ஆரம்பித்தோம். ரிலீஃப் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்பவே இங்கே இருக்க நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரிலீஃப் ஒர்க்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரிலீஃப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே இங்கே இருக்க நிறைய பிரச்சனைகள் புரிஞ்சுது. எப்படி வந்து ஒரு நெற்களஞ்சியமாக இருந்த இடம் எப்படி தென்னை விவசாயத்துக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் மூலியமாக கேள்விப்பட்டோம். அப்புறம் வந்து இங்கே இருக்க விவசாயிங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது இங்கே இந்த தண்ணி பிரச்சனை. ஏன்னா வந்து நமக்கு வந்து மழை கரெக்டாக பெய்யுது, காவேரியில் தண்ணி கரெக்டாக வருது, இருந்தாலும் தண்ணி பிரச்சனை என்னன்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 TMCக்கு மேலே தண்ணி வந்து இந்த பகுதி கடைமடை பகுதியில் தண்ணி வேஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டோம். 100 TMCங்கிற தண்ணி வந்து சென்னை, பெங்களூர் மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு தேவைப்படுற ஒரு 10 to 20 வருஷத்துக்கான தண்ணி. ஸோ அவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே ஒரு சின்ன பகுதியில் வேஸ்ட் ஆகிட்டு. பட் இது யாருமே பேசுறது இல்லை. இந்த செய்திகள் எதுவுமே நியூஸ் எல்லாமே. ஸோ இந்த செய்தி எதுவுமே நியூஸில் வர்றதில்லை.
ஸோ இந்த நமக்கு பார்க்குற செய்தி கேள்விப்படுற நியூஸ் என்ன அப்படின்னா பக்கத்து கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் தண்ணி பகிர்ந்து சண்டை அப்படின்னா ஆக்சுவலி இந்த தண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்ப தான் இங்கே இருக்க பிரச்சனைகள் புரிஞ்சுது. அதில் பெரிய பிரச்சனை என்னென்னா இங்கே இருக்க நீர்நிலைகளோட நிலைமை. ஸோ ஒழுங்காக சீரமைக்கப்படாததுனால ஒழுங்காக பராமரிக்காதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணி எதுவுமே நீர்நிலைகளுக்கு சரியாக போகாமல் வேஸ்ட்டாக கடலுக்கே போகும். கடலுக்கு வந்து தண்ணி தேவை, தண்ணி போகணும், அப்போ தான் அந்த ஈக்குலிபிரியம்ங்கிறது மெயின்டைன் ஆகும். பட் இவ்வளோ தண்ணி தேவையில்லை, எல்லா தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு பார்க்குறப்போ இங்கே இருக்க வாட்டர் பாடிஸ் எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லை. வாட்டர் பாடிஸ்க்கு ஆறு மூலமாக வாய்க்கால் மூலமாக வர்ற தண்ணி என்க்ரோச்மெண்ட்னால சரியாக போகலை அப்படின்னு இதை சரி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இருந்துச்சு. அழகாக இருக்குல்ல. நான் வந்ததும் சொன்னேன் வீடு சூப்பராக இருக்குது, கேரளா ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு. அவங்களோட பழைய வீடை பார்த்து தான் தெரிஞ்சது கேரளா ஸ்டைல் கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடும் இந்த மாதிரி தான் இருக்குது, நம்ம ஊர் ஸ்டைல்னு சொன்னாங்க. நம்ம தான் பழசெல்லாம் ஆனால் மறந்துட்டோம். நம்ம ஊர் ஸ்டைல் தான் ஆக்சுவலி. இதே மாதிரி எங்களோட பழைய வீட்டில் சின்ன தூண் இருக்கும். அழகாக இருக்குல்ல. அவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? மயில் வர்ற இடம் இங்கே தான் வந்து மயில் வரும் சொல்லுவாங்க, டெய்லியும் வருமா மயில். அடுத்த ஒரு கொஸ்டின், உகாண்டா பற்றி. உகாண்டா பற்றி நான் கேட்க போகிறேன், ஏன்னா உகாண்டாலேருந்து வந்ததுனால. நீங்கள் ஒரு இது போட்டிருந்தீங்க, நான் இப்போ ஊருக்கு வந்துட்டேன், எங்கே தண்ணி காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. அப்போ நான் யோசித்தேன், நாங்கள் உகாண்டாவில் தண்ணி காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ அப்போ நாங்கள் மட்டும் வாங்கலை, கிராமத்தில் ஒரு ஜெரிக்கன் எடுத்துகிட்டு போய் வாங்குவாங்க, 500 சில்லிங்ஸ் அப்படின்னு வாங்குவாங்க, 200 சில்லிங்ஸ் 300 சில்லிங்ஸ் அப்படின்னு வாங்குறாங்க. ஸோ அந்த கிராமத்திலே அவங்க தண்ணி காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்போ தான் ஃபீல் பண்ணேன், ஓகே அப்போ அங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது. இப்போ உகாண்டாவில் ஒரு தண்ணி கஷ்டம் இருக்க தான் செய்யுது, ஆனால் மழை பெய்யுது, நல்லா மழை பெய்யுது, தண்ணி கஷ்டம் இருக்குது. ஸ்ப்ரிங் வாட்டர் வருது. ஸ்ப்ரிங் வாட்டர்னால் அந்த ஊற்று தண்ணி, அது ஒரு இடத்துல வந்து அந்த தண்ணியை பிடிச்சிட்டு போய் குடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் தண்ணி கஷ்டம் அவங்களுக்கு? உகாண்டான்னு இல்லை, உலகத்தில் எங்கே எடுத்துக்கிட்டாலுமே ஒரே சுச்சுவேஷன் தான். இப்போ வந்து ரெயின்ஃபாலோட பேட்டர்னுங்கிறது மாறி இருக்கு. முன்னாடிங்கிறது வந்து பருவமழைன்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ வந்து பருவமழை கிடையாது, புயல் மழை தான். ஸோ இதனால என்ன ஆயிருக்குன்னா இந்த டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால்ங்கிறது மாறி இருக்கு. முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் பெய்ய வேண்டிய மழை இப்போ ஒரே நைட்ல பெய்யும், எல்லா இடத்துலயுமே 1 hour பெய்யும், அடிச்சு கொளுத்தும். ஸோ அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அந்த தண்ணியை வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதை சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த தண்ணி சில நேரத்தில் எக்ஸஸாக மழை பெய்யறதுனால ஃப்ளட்டிங் வரும். ஸோ நம்ம இந்த தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு இப்போ வாட்டர் பாடிஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் சரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம சேமித்து வச்சிட முடியும். இப்போ தண்ணிக்கு பஞ்சங்கிறதும் இல்லாமல் போயிடும். ஸோ சிம்பிள் சொல்யூஷன் வந்து ஒன்றே தான், வாட்டர் பாடிஸுங்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் கிரைசிஸ்ங்கிறது இருக்காது, ஃப்ளட்டுங்கிறதும் இருக்காது. இப்போது நைல் ரிவர் அங்கே இருக்குது, தண்ணிக்கே நம்ம பஞ்சம்னு சொன்னால் ஆச்சரியமாக கேட்பாங்க. வந்து சோர்ஸ் ஆஃப் நைல், ரெயின் வாட்டர் எல்லாமே இருக்குது, ஆனால் காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த சுச்சுவேஷன் அது வந்து மக்களுக்கு எப்படி அவேர்னஸ் கொடுக்கறது அவங்களுக்கு? சிம்பிள். இப்போ தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறது வந்து அது குளோபல். அது தண்ணிக்கான தேவை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தண்ணி பஞ்சங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. எக்ஸஸ் ஆஃப் தண்ணி இருக்கிற இடத்துலையும் தண்ணி பஞ்சம் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா வந்து அடுத்த வேர்ல்டு வாருங்கிறது வந்து தண்ணினால தான் வரும்னு சொல்லுவாங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அந்த வேர்ல்டு வாருங்கிறதெல்லாம் எப்போ வந்துருச்சு. நம்ம வந்து ஃபைட்ல இருக்கணும், நம்ம வந்து சர்வைவர்ஸ் ஆக்சுவலி. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஆப்பிரிக்காவில் சாடுங்கிற ஒரு இடத்துல வந்து 40 பேர் தண்ணி பிரச்சனையில இறந்து போயிட்டாங்க. 40 பேர் தண்ணி பிரச்சனையில இறந்து போயிட்டாங்க. ஸோ இது வார் தானே. ஸோ அதுதான் இப்போ அந்த சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மேபி இப்போ நம்ம கிட்ட தண்ணி இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் வந்து இதுவே ரெகுலரா இருக்கும், பெர்மனன்ட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து சில விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டோம் மாற்றிக்கிட்டோம்னா மட்டும்தான் இந்த தண்ணிங்கிறது வந்து நிரந்தரமாக நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த போர் அப்படிங்கிறது இப்போ உங்கள் பகுதிகளில் நீங்கள் பயங்கரமாக இருக்கும், உகாண்டால இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ இந்தியாவில் நாசமாக போனதுக்கு காரணமே இதுதான். குறிப்பாக தமிழ்நாடுக்கு நாசமாக போனதுக்கு காரணமே போர். இந்த ஃப்ரீ கரண்ட் வந்து அது தப்புன்னு நான் சொல்லலை, பட் அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியாமல் இப்போ வந்து இன்னைக்கு மழை பெய்யுதுன்னா இன்னைக்கு மட்டும்தான் மோட்டர் ஓடாது, மழை விட்டு அடுத்த செகண்ட் மோட்டரை போட்டுருவாங்க. ஏன்னா மோட்டர் ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம கீழே இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்க முடியும். நிறைய பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க, நான் கண்டிப்பா அதை சொல்லியே ஆகணும். ஆனா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க, இந்த குறுங்காடுகள் பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா?
இப்போ வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து மண்ணுங்கிறது வந்து பெரிய ஸ்கேமுங்க, மாஃபியாவை நடந்துட்டு இருக்கு. எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் எந்த ஏரி குளம் வேலை பார்த்தாலுமே அங்கே இருக்க மண் எடுத்து வெளியில் கொண்டு போக மாட்டோம். ஸோ அங்கே இருக்க மண்ணை வந்து மேக்ஸிமம் அந்த ஏரி குளத்துல யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பவுண்டரிஸில் பண்ணுவோம், பவுண்டரி ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இன்னொன்று வந்து சின்ன சின்ன திட்டுகளை அமைச்சு அதில் வந்து நாட்டு வகை மரக்கன்றுகள் வைப்போம். ஸோ அந்த நாட்டு வகை மரக்கன்றுகள் ஏன் அப்படின்னா வந்து நிறையா மர வகைகள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மர இனங்களை மீட்டு மறு உருவாக்கம் செய்கிறது. ப்ளஸ் வந்து இந்த மண்ணுங்கிறது, குளத்தோட மண்ணுங்கிறது இயற்கையாகவே சத்துக்கள் நிறையா இருக்கும். ஸோ அதில் நம்ம நிறையா மரக்கன்றுகள் வைக்கிறப்போ அதோட க்ரோத்துங்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நேரத்தில் என்னன்னா அந்த ரூட் சிஸ்டம் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ அதுவே ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஆக்ட் பண்ணும். ப்ளஸ் நம்ம அதில் வைக்கிற மரங்களில் நிறையா பல வகை மரங்கள், நிறையா அந்த பூ இருக்கிறதுனால தேனீக்கள் வரும், பட்டர்ஃப்ளைஸ் வரும். ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு பயோடைவர்சிட்டி செயினுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும், ஒரு பல்லுயிர் பெருக்கத்துக்கு காரணியாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஏரி குளங்கள் இப்போ தண்ணியை சேமிக்கிறதோட சேர்த்து மரக்கன்றுகளும் வச்சு. ஸோ அதனால தான் அந்த குறுங்காடு. இப்போ இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ கென்யா, ஆஃப்ரிக்கா பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவும் நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீடியோஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் ராஜஸ்தான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அந்த மக்கள் எப்படி இது பண்ணாங்க? நார்த் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் 2019லேருந்தே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் யூபி பிரயாகராஜில் இந்தியன் ஆர்மி கூட சேர்ந்து ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்னு போச்சு. ராஜஸ்தான் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும், ராஜஸ்தான் வந்து ரொம்ப டெசர்ட்டான ஏரியா, தண்ணி பஞ்சம் அதிகம் இருக்கு. ஸோ அதை விட தண்ணி பஞ்சம் அதிகம் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. மகாராஷ்டிராலே விதர்பான்னு ஒரு பிளேஸ் இருக்கு, நாசிக் பக்கத்துல போரிச்சி பாரின்னு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் இருக்கு. ராமநாதபுரத்துல நான்லாம் தண்ணி பஞ்சம் இருக்கு எங்கெங்கயோ போயிருக்கேன். நான் பார்த்த கொடூரமான தண்ணி பஞ்சம்னா ராமநாதபுரம் நானும் பார்த்துருக்கேன். ஸோ ராஜஸ்தான் நல்லா போயிட்டு இருக்கு. அங்க வந்து அந்த கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து சாம்பார் லேக்னு ஒரு லேக் இருக்குது. அதான் இந்தியாவிலே பெரிய சால்ட் வாட்டர் லேக். ஸோ அந்த லேக் பக்கத்தில் நிறையா உப்பளங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த உப்பளங்கள்னால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் பாண்டு லேக் கூட அங்கே கிடையாது. ஸோ ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 லேக் தொடர்ந்து அங்கே பண்ணிட்டு இருக்கோம். 2 லேக்கோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, 3வது லேக் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து தண்ணி பஞ்சம் வந்து எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன். பட் கொடூரமான தண்ணி பஞ்சம்னா நம்ம ராமநாதபுரத்துல தான். ஸோ இப்போ நம்ம இங்கே இன்டர்வியூ இங்கே போயிட்டு இருக்க நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராச்சும் ரோட்ல தண்ணி காண்டி நடந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போவும் அப்படிதான் இருக்கும். அது 2026, இன்னைக்கு என்ன மே 1, இன்னைக்கு கண்டிப்பா இந்த நான் 2007 நான் போனேன். எப்படின்னா வீடெல்லாம் அந்த ஊர்ல பெரிய எங்க ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பெரிய வீடு இருக்கு. ஆனா அவங்க காலையில தண்ணி அப்படிங்க வரும்போது ஒரு குளத்துக்கு போறாங்க. குளத்துக்கு நடுவுல ஒரு கேணி இருக்கு, கயிறு கட்டி போட்டிருக்காங்க, அதுல இழுத்து தான் கொண்டுட்டு வர்றாங்க தண்ணி. அதெல்லாம் நீங்க சொல்றது வந்து அவ்வளோ ரொம்ப ஈஸியான இடமா இருக்கு. நான் சொல்றதெல்லாம் இப்படி இல்லை. ஒரு சில இடத்துலலாம் ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. ஒரு குழாய் இருக்கும், ஒரு பைப்பு, ஒரு 5 ஊருக்கு காமனா ஒரு பைப்பா இருக்கும். அந்த பைப்லையும் பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சிடாது. ஃபர்ஸ்ட் யாருக்கு போறாங்களோ அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிடும். அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒருத்தவங்க 2 பேராச்சும் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து குறிப்பா அந்த வண்டி 5 குடம் இருக்கும். அந்த வண்டி வந்து தமிழ்நாட்டுல வந்து சிவகங்கையில் கொஞ்சம் பார்க்கலாம், விருதுநகரில் கொஞ்சம் பார்க்கலாம், இங்கே காங்கயம் பெல்ட்டில் கொஞ்சம் பார்க்கலாம். மற்றபடி ராமநாதபுரத்தில் குறிப்பாக கமுதி, கடலாடி, முதுகுளத்தூரில் பெரும்பாலான வீட்டில் அந்த வண்டி இல்லாத வீடே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ எல்லா வீட்லேயுமே இருக்கும். சில இடத்துல எல்லாம் குட்டி குழந்தைங்கள்லாம் அதில் வச்சு தள்ளிட்டு போவாங்க. சங்கடமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறப்போ. இதில் என்ன முக்கியமான கொடூரமான விஷயம்னா அந்த வண்டியை வந்து இப்போ லோயர் மிடில் கிளாஸில் டவுரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. அந்த மாதிரி. ஏன்னா இப்போ எனக்கு என் பொண்ணு இருக்குன்னா என் பொண்ணு ஒரு இடத்துல கட்டி கொடுக்க போறேன், அந்த ஊர்லேயும் தண்ணி பஞ்சம் இருக்கும், என் பொண்ணு தண்ணிக்கு வந்து வெறும் கையோட போகக்கூடாது, குடத்தை தூக்கிட்டு போகக்கூடாது, இந்த வண்டியோட போகணும்னு வண்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம பகுதியில் வந்து அந்த பாத்திரப்பெட்டின்னு ஒன்று, அதில் வந்து பொண்ணு பேர், மாப்பிள்ளை பேர், திருமண நாள்லாம் போகிறோம். அந்த மாதிரி அங்கே வந்து அந்த வண்டி. ஸோ அந்த மாதிரி 2026 தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப கேஷுவலாக இருப்போம். இங்கேருந்து 2 மணி நேரம் தான் இருக்குது ராமநாதபுரம். இந்த நான் சொல்ற பகுதி 2 மணி நேரத்துல தான் இருக்கு. பட் அவங்களுக்கு அங்க வந்த சூழ்நிலை வந்து இந்த பகுதிகளுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகுது. ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாதிரி மாறாம இருக்கலாம். ராமநாதபுரத்தை மீண்டும் பழையபடி மாற்றுற முயற்சிகள்ல தான் நான் எங்களை மாதிரி ஆட்கள் ஈடுபட்டு இருக்கோம். ராமநாதபுரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சவுத் ஏசியாலே பிக்கஸ்ட் ரைஸ் பவுலர் இருந்த இடம். ரொம்ப பெரிய வாட்டர் பாடிஸ் இன்னுமே இருக்கு. நீங்க ஒரு 10 ஊர் எடுத்துட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஊர் பேராச்சும் குளம்னு பேர்ல தான் முடியும். நாரை பறக்காத 48 மடையாண்ட ராமநாடுன்னு ஒரு பாட்டே இருக்கு. ஏன்னா நாரைங்கிற பறவை தான் வந்து நம்ம லோக்கல் ஸ்பீசிஸ்ல
அதிக தூரம் பறக்கிற பறவை. அப்படிப்பட்ட ராரையே ராமநாதபுரம் பெரிய கண்மாயின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பறக்கிறப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பறக்குமா. ஸோ இங்கேருந்து அடுத்த தூரம் போறதுக்குள்ள போற வழியில வந்து பறந்துட்டு இருக்கப்போ இறந்துருமா. அவ்வளோ பெருசா தூரமா இருக்குமா. அந்த மாதிரி நீர்நிலைகள் அதிகம் உள்ள ஊர் ராமநாதபுரம். ஸோ அப்படிப்பட்ட ராமநாதபுரத்துல தான் இப்போ தண்ணி பஞ்சம். அப்படிங்கிறப்போ பெரிய காரணம் என்னன்னா இந்த சீமை கருவேல மரம், ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா சொல்லுவாங்க. அது ஆப்பிரிக்காலையும் இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது நேட்டிவ் அமெரிக்கன், நம்மளோட நேட்டிவ் வகை கிடையாது. ஸோ அது வந்து ஏர்போர்னு ரொம்ப ஃபாஸ்டா வளரும், தண்ணி அதிகம் குடிக்கும், ரொம்ப பிரச்சனைகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் பெரிய காரணமே, நம்மளோட பகுதிகள் வந்து இவ்வளவு பெரிய தண்ணி பஞ்சம். இந்த மாதிரி வெயிலே நான் ஃபீல் பண்ணதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அவேர்னஸ் இது வந்து எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அவேர்னஸ் வந்து நீங்க கொடுப்பீங்க? அவேர்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஊர் எப்படி இருந்துச்சு தெரியுமா, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாச்சி தாத்தாலாம் சொல்கிற சரி. இப்போ நம்மளோட ஏஜுக்கு நம்ம ஒரு 5 வருஷம் போதும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு தெரியுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா நிறைய விஷயம் நம்மளை சுத்தி மாறிட்டு இருக்கு. என்னென்ன மாறிட்டு இருக்குங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணாலே போதும், நிறைய விஷயம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து இப்ப நான் மட்டும் பண்றதுனால என்ன ஆகும், நான் மட்டும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்ட்டு நினைக்கிறது தான். எல்லாரும் நினைச்சு அந்த நான்கிறது ரொம்ப பெரிய யூனிட் ஆயிடுது, பல்க் ஆயிடுது. இப்போ ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம், நமக்கு வீட்டில் தண்ணி பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம செய்யணும்னா என்ன செய்யலாம்? சிம்பிள், நம்ம டெய்லி காலையில் இப்போ ப்ரஷ் பண்ணுறதுலேருந்தே நம்ம ஒரு சில விஷயம் சரி பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வந்து டேப்பை திறந்து வச்சுக்கிட்டே ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அது மக்குலேயோ ஒரு டம்ளர்லேயோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சின்ன விஷயம் கூட சரி பண்ணிக்கிட்டப்போ இப்போ ஷவர் அதே மாதிரி. இந்த ட்ரீ வந்து எப்படின்னா உகாண்டால செரோட்டி லீரா அந்த பக்கம்லாம் இருக்கு அப்படின்னாங்க. நீங்க அந்த ட்ரீ எங்க பார்த்தீங்க? நான் கென்யால பார்த்துருக்கேன், பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ராமேஸ்வரம் வென்றார் இடத்துல ரைட் சைடு ஒன்று வரும், அந்த ட்ரீயோட அது இருக்கும். அப்புறம் வந்து நம்ம பகுதியில் வந்து மதுரை அமெரிக்கன் காலேஜில் இருக்கும், சென்னையில் வந்து மெடிக்கல் காலேஜில் ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து புதுக்கோட்டையில் டுவர்ட்ஸ் மணப்பாறை போகிற ரோட்டில் ஒரு அக்ரி யூனிவர்சிட்டியில் அங்கே வந்து ஒரு ரோட்டில் இருக்கும். ஸோ அந்த மரத்தை பற்றி தேடிட்டு இருக்கப்பே சொன்னாங்க இதுக்குள்ளே ஒரு காடு இருக்குது போய் பாருங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு 15 மரம் இருக்குது, ரொம்ப ஹியூஜ் சைஸ். இங்கே வீட்டில் கூட அந்த செடி இருக்குது, நான் ஒரு இடத்துல விதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இருக்கு. ஆக்சுவலி உகாண்டால நிறைய இருக்கு. நீங்க சொன்ன பிறகு நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். அந்த மரத்தோட பேரே வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1000 - 2000 வருஷம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் அதுக்குள்ள வீடா போயிட்டு மக்கள் இருப்பாங்க. ப்ளஸ் தண்ணி பஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஜூஸியா இருக்கும் அந்த மரம். ஸோ அதை நம்ம குழி மாதிரி தோண்டி வச்சோம்னா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த பழத்துலயும் வந்து ரொம்ப ஃபைபர் ஜாஸ்தி, ரொம்ப சத்துள்ள பழம். அங்க உள்ளவங்க சொன்னாங்க, அங்க தெரிஞ்சவங்க லோக்கல்ஸ்ட்ட கேட்டோம். ஆமா, ஆப்பிரிக்கன் பாபாப், பெருக்க மரம்னு சொல்லுவாங்க, பொந்தம்புலின்னு சொல்லுவாங்க. ஓ, தமிழ்ல பொந்தம்புலின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அவங்க நிமலோட மெகா ஃபவுண்டேஷன் ஆஃபீஸில் தான் நிற்கிறோம். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? வெப்சைட் அட்ரஸ் நான் தரேன், லிங்க்ல போட்டுருங்க. அதில் போட்டு இதான் மெகா ஃபவுண்டேஷன் மேக் எர்த் கிரீன் அகைன். ஸோ மீண்டும் பூமியை பசுமையாக்குவோம் அப்படிங்கிற முயற்சி மெகா ஃபவுண்டேஷன். ஸோ இது பேராவூர்னி கோர்ட்டுக்கு எத்தாப்புல இருக்க ஆஃபீஸ். ஸோ இந்த ஆஃபீஸ் எதுக்கு அப்படின்னா வந்து ரொம்ப வருஷமா வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்னு எதுவும் கிடையாது. ஸோ வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட், அஃபாரஸ்டேஷன், இது தவிர்த்து வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டலுக்கான செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ப்ளஸ் நிறைய பேரை வந்து படிக்க வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கான உதவிகள் டைரக்டா இங்க வந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஃபீஸ் செட்டப் கூட இங்க போட்டு. சரி சரி, அதுதான் இந்த ஆஃபீஸ். ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இது இப்பதான் வேர்ல்ட் வாட்டர் டே அன்னைக்கு ஓபன் பண்ணோம். சரி, மார்ச் 22 ஓபன் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே, சரி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். இவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் பறந்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் பார்க்குறோம் உங்கள் வீடியோஸ்லாம். அதில் டைம் ஒதுக்கி எனக்கு டைம் கொடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் இன்னொரு விஷயமும் நான் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க எங்கே தண்ணி பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சுனாலும் ஒரு சில விஷயத்தை நீங்களும் எடுத்து சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. என்னோட சஜஷன்ஸ் ஹெல்ப் எதுவும் தேவைனாலும் ரீச் பண்ண. நான் உகாண்டாவில் தான் நான் மெயினாக கேட்கணும். நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோ தண்ணி, அப்படியே மழை பெஞ்சதுன்னா கார் வந்து பாதி
வந்துடும் எங்களுக்கு. ஹில்லு தானே அப்படி நாங்கள் போயிட்டே இருப்போம். வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க, அந்த தண்ணி ஓடட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஓடின பிறகு தான் போகிறோம். அவ்வளோ தண்ணி வருது. மறுநாள் பார்த்தா கேனை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்குது. நான் உண்மையிலேயே நிறைய பேர்கிட்ட நான் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறாங்க உகாண்டாவில். அதுக்கான வாய்ப்புகள் அங்கே வந்து இந்த குளங்கிறதே இல்லை, ஆனால் அது பண்ணணும். நீங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. வீடியோ உகாண்டாவில் போடலாம். கென்யா வரைக்கும் வந்திருக்கீங்க. கென்யா பார்டர் நாங்கள் ஒரே நாளில் காலைல கிளம்புனா கென்யா போயிடலாம். ஸோ எங்களை சுற்றி நிறைய நாடு இருக்குது. ருவாண்டா இருக்குது, கென்யா இருக்குது, ப்ரூண்டி இருக்குது, தன்சானியா இருக்குது. இது எல்லாமே இந்த பார்டரில் வரும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 4-5 ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவை பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வெயிலே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணலை. ஏன்னா அந்த இடமே வந்து ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. சைட்லலாம் காமிக்கலை, நிறைய செடிகள்லாம் இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட இயற்கையை காக்கிறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு மனுஷன் இவ்வளோ விஷயம் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் நினச்சா எவ்வளவோ நம்ம பண்ணலாம். இந்த இயற்கையை நம்ம வந்து உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குது, இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா இவங்களோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கொடுக்குறேன். ஓ சரி சரி. ப்ளஸ் தாமரை அந்த இதுன்னு அந்த ஆக்கிரமிப்புகள் இருக்கும். ஸோ ப்ளஸ் இங்கேருந்து கடல் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் கூட இல்லை. ஓகே. ஸோ இங்கே சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷனும் இருக்கும். நீங்கள் மேப்பில் பார்த்தாலே தெரியும், தெரியுதா? ஓகே. அந்த கடல் தெரியுது. ஸோ இதுதான் இந்த குளம். இங்கே தண்ணி எப்படி உங்களுக்கு? தண்ணின்னா குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கு? குடிக்கிற தண்ணி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நமக்கு இங்க சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் ஜாஸ்தி இல்ல, கடல் தண்ணியோட உப்பு. ஸோ அதனால வந்து பயங்கரமா இதாயிடுச்சு இங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் மட்டும் சரியா இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, எல்லாரும். ஆமா, இந்த கண்ணெல்லாம் கஜா புயலுக்கு அப்புறம் வச்ச மரம் வச்சது. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி அப்படியே தென்னந்தோப்பா இருந்துச்சு. ஆமா, இதெல்லாம் இப்போ புயலுக்கு அப்புறம் வச்ச மரம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப டாலான மரங்களா இருக்கும். ஸோ இப்போ இந்த மரம்லாம் காய்ச்சிருக்குல்ல, இது கஜா புயல், அதாவது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கண்ணா இருந்திருக்கும். அதனால இந்த மரம் விழுகல. ஸோ விழுகாம இருக்கிற ஹைட்டான மரங்கள் பாத்தீங்கன்னா பெருசா காய்ப்பு இருக்காது. இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இயற்கைக்கும் நம்ம கொடுக்கணும், அப்படி தானே? அதுதான் அந்த கான்செப்ட். நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஒவ்வொருத்தவங்களும் இப்போ தண்ணி எவ்வளோ தண்ணி எடுக்கிறோம் வெளியில், ஆனால் அந்த தண்ணியை நம்ம சேவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இங்கே லெஃப்டில் ஒரு குளம் வரும். ஸோ இந்த குளம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மண் எடுத்து விற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப அனீவனாக இருக்கும் டெப்த் இதில். ஸோ இதில் நீங்கள் உள்ளே பார்க்குறப்ப தெரியும். ஸோ இது தெரியாதவங்க, விவரம் தெரியாதவங்க உள்ளே போனால் விழுந்துருவாங்க. ஓ சரி சரி சரி. ஆடு மாடு அது தெரியுதா? அங்கெல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்திருப்பாங்க டெப்த். இது நீங்கள் வேலை பார்த்தீங்களா? இல்லை, இது இந்த வருஷம் பார்ப்பேன். ஓ சரி சரி. ஸோ இதில் தெரியும்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு குளிக்க போவாங்க, விழுந்துருவாங்க, அந்த ஆழம் தெரியாம எல்லாமே இந்த மண் எடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ என்னோட வீடியோவில் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு ஊருக்கு வந்து இவங்களை நான் மீட் பண்ணதை ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.